ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர் பட்டு காணாம போகக்கூடிய பனித்துளி மாரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க. அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும். அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட 3வது வாரத்துக்கு, அதாவது 11/7/2024 இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு, இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா? சாதகமான அமைப்ப அப்படியே விட்டுடுவோம். கடவுளுடைய அனுகிரகத்தால அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும். பாதகமான அமைப்பு இருக்கா? அத நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது? கடவுளுடைய அனுகிரகத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, எப்படி இன்னும் நம்ம சீரும் சிறப்புமா நம்ம வாழ்க்கைய செம்மைப்படுத்திக்கிறது? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. அந்த வகையில, இந்த வீடியோ பதிவுல அசரீரியே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்கும்? பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும். இதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது? பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா? அறிவு திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உங்களை பார்த்தா மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? இவருக்கு ஒண்ணுமே தெரியாது போலவே அப்படின்னு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும், திறமைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லன்னே சொல்லலாம். இந்த கவுண்டமணி சொல்ற மாரி, "டேய் கோமுட்டி தல்லியா, எனக்கு இருக்கிற அறிவுக்கும், திறமைக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. நான்லாம் அமெரிக்காவுல பொறக்க வேண்டியவன்டான்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அவரு விளையாட்டுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா உண்மை என்னன்னா, கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படி இருக்க வேண்டியவங்க தான். ஏன்னா, அந்த அளவுக்கு திறமைசாலிங்க. ஒரு விஷயம் நடக்குதா, அது எங்க தப்பு நடக்குது? ஆதி முதல் அந்த வரைக்கும் அலசி ஆராயக்கூடியவங்க. ஒரு விஷயத்த எடுத்தோம் அப்டின்னாக்க, யார்கிட்ட போனா இந்த காரியம் சாத்தியமாகும். அதாவது வானமே இடிஞ்சு தல மேல விழுந்தாலும் சரி, அசர மாட்டோம். பரவால்ல பாத்துக்கலாம். அந்த பாத்துக்கலாங்கிற விஷயத்துல அவ்ளோ உள்ள உள்நோக்கம் இருக்கும். உள்நோக்குனாக்கா தவறானது இல்லைங்க. பாத்துக்கலாம் அப்டின்னா, அத தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியங்கிறது கன்னி ராசிக்கு பொதுவாவே இருக்கு. இப்படி குணம் கொண்ட நம்முடைய கன்னி ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது? பொதுவா நமக்கு நல்லது, கெட்டது இந்த நவகிரகங்களுடைய அமைப்பினால ஏற்படுது. அந்த வகையில நம்மளுடைய கன்னி ராசியின் ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு எங்கெங்க யார் யார் இருக்காங்க? பார்க்கலாங்களா? ஜூலை மாதத்துடைய 3வது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்த வச்சோம். நவகிரகங்களுடைய சஞ்சாரத்த வச்சோம். சூரிய பகவான் மிதுன ராசியில இருக்காரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருக்காரு. புதன் பகவான் கடக ராசியிலும், ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. ஆல்ரெடி செவ்வாய் பகவான் ரிஷபத்துல இருக்காருயா, குரு பகவானும் கூட்டணியில இருக்காரு. அடுத்த சுக்கிர பகவான் கடகராசியில, ஆல்ரெடி புதன் பகவானும் கடகராசியில. புதன் புத்திக்கு அதிபதி, சுக்கிரன் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியவர். அதாவது முக்கியமா அதிர்ஷ்டத்தையும் உச்சத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவங்க 2 பேரும் கூட்டணியில. அடுத்த கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், கன்னி ராசியில கேது பகவான், இப்படி கிரகநிலையோட சஞ்சாரம் இருக்கு. இந்த வாரத்துல வேற எந்த ஒரு கிரகநிலையோட மாற்றமும் இல்ல. இதன் காரணமா நம்மளுடைய கன்னி ராசிக்கு அறிவுத்திறனை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நான் முன்னாடியே சொன்னேன். புதன் பகவான சொன்னேன். நீங்க முன்னாடி சொன்னீங்க மேடம், கரெக்ட் தான். ஏதோ பெருசா புகழ்ந்தெல்லாம் பாடுனீங்க. அப்படி இருப்புங்க, இப்படி இருப்புங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய ஏமாற்றத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். பொதுவா என்னால பாசத்துக்கு அடிமையாகி உக்காந்துட்டு இருக்கேன். முக்கியமா காதல் விவகாரங்கள்ல நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன். உசிரியா அவங்க தான் சொல்லிட்டு அவங்க பின்னாடி சுத்திட்டு இருந்த காலகட்டத்துல கூட நிறைய ஏமாற்றங்கள சந்திச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கன்னிராசி அன்பர்களே, நீங்க ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்க மேல அன்பு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அவங்களும் உங்களுக்கு உண்மையானவங்க தான். பட் சூழ்நிலை காரணமா அவங்களும் சரி, நீங்களும் சரி அத தவற விட்டுருப்பீங்களே தவிர்த்து துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கு கண்டிப்பா நடக்காது.
ஒரு சில விஷயங்கள்ல நீங்க சின்ன விஷயத்த கூட அழகா பார்ப்பீங்க. அழகா ரசிப்பீங்க. முக்கியமா உங்களுடைய பொருள் அப்டின்னாவே அது வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பீங்க. கன்னி ராசிய நேசிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், கன்னி ராசிய கல்யாணம் செஞ்சவங்களா இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இந்த உலகத்துல ராணி எப்படி இருப்பாளோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள வச்சுப்பாங்க. இந்த உலகத்துல ராஜா எப்படி இருந்திருப்பாரோ, அந்த மாதிரி உங்களுடைய மனைவி உங்கள வச்சுப்பாங்க. கோடான கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அவங்களுக்கு நீங்க ஒருத்தர் மட்டும் தான் உலகமா இருப்பீங்க. இப்படி அன்புக்கும், பண்புக்கும் உரிய இந்த கன்னி ராசிக்கு இனி வரும் காலகட்டம், இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நல்ல மாற்றமா இருக்க போகுது. நான் ஒத்துக்கிறேன். கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் படாத கஷ்டம் இல்ல. கேட்காத வார்த்தைகள் இல்ல. படாத அவமானங்கள் இல்ல. எத்தனையோ பேர் எவ்வளவோ ஒதுக்கியிருக்காங்க. "ஏய்! நீலாம் அவ்வளதான்" அப்படின்லாம் நெறைய பேர் பேசியிருக்காங்க. காதுபட பேசியிருக்காங்க. மூஞ்சிக்கு நேரா பேசியிருக்காங்க. ஆனா, இவங்களுடைய குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்புக்கு அடிமையாகி சில நேரங்கள்ல செய்ய முடியாம தவித்து நிக்கக்கூடிய உங்களுக்கு, இந்த 7 நாட்கள் கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லபடியா அமையப் போகுதுங்க. அத சொல்லி இந்த வீடியோ பதிவ ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய கன்னி ராசி நீங்க ஒரு தெய்வத்துடைய நாமத்த சொல்லி இந்த வீடியோ பதிவ தொடங்கலாங்களா? சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு சப்த கன்னிகள்ல தலைவி. ரொம்ப என்ன சொல்றது? வீரியமானவங்க வாராகி அம்மன். கலியுகத்தின் நாயகி. நீங்க வாழ்க்கையே போராட்டமா இருக்கீங்க. அந்த போர் தளபதியா இருக்கக்கூடிய இந்த அம்மனை நீங்க வழிபாடு செய்றதுனால, உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்க போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போற்றி. வந்த கஷ்டங்களை விலக்கிவிடு. வரப்போற கஷ்டங்களை ஒதுக்கிவிடு தாயே! அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாமத்தை தொடங்கி இந்த வீடியோ பதிவ தொடர்ந்து பாருங்க. நல்லதே இனி ஆரம்பம். உங்களுடைய ராசியில அதாவது சூரியன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இவருடைய அமைப்பின் காரணமா கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்துக்காகவும் பயன்படுத்தாதீங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அப்படின்னா உண்மதான். நீங்க வந்து ரொம்ப பாசக்காரங்க. ஒருத்தருக்கு கூட வந்து சின்னதா உங்களால பாதிப்பு வராது தான். ஆனா வார்த்தைகள கொட்டிடுவீங்க. அந்த வார்த்தைய கொட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையினால அவங்களுக்கு பாதிப்போ இல்லையோ, அது திரும்பி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ வார்த்தைகள்ல கவனம் இருக்கட்டும். கடினமான வார்த்தைகள முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க. அலட்சிய போக்கால சில நல்ல வாய்ப்புகளை நழுவ விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருதுனாக்க, கண்டிப்பா அத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அடுத்ததா சந்திரனுடைய இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் மேடம் கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கு. நல்ல விஷயம் அப்படிங்கிறது கேட்டு பல வருஷம் ஆகுது. நல்லது எனக்கு நடந்து பல வருடங்கள் ஆகுது. இனிமேலாவது நல்லது நடக்குமாங்கிறத யாராவது சொல்லுவாங்களானாவது கேட்டேன். இப்பதான் சொல்லியிருக்கீங்க. ஏதோ பார்ப்போம். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிக்கு ஏற்றமான பலனை தருங்க. அடுத்தது செவ்வாய் பகவான், அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய இவரு உங்களுக்கு ராசியில 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால, உறவுக்காரங்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, அவங்க உங்களுக்கு உள்குத்து வேலை பார்ப்பாங்க. அப்படியே வந்து "நல்லா இருக்கீங்களா? அதா, இதா" அப்படின்னு பேசுவாங்க. ஆனா, அவங்க "இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? ஓ! கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கா?" அப்படின்னு பார்க்க தான் வந்திருக்காங்க. அப்படி ஒரு வேள 1% நல்லா இருந்துட்டீங்கன்னா, அந்த 1% கெடுத்து விட்டு, குடும்பத்தில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ, உறவுக்காரங்கிட்ட கவனமா இருங்க. மனைவியின் மனதுக்கு இதமா நடந்துக்கோங்க. கன்னி ராசிக்காரங்களே, மனைவிக்கு நீங்க உலகங்க. புரியுதுங்களா? அடுத்ததா புதன் பகவான் உங்க ராசியில 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, வியாபாரம் விருத்தி அடையுங்க. திடீர் பொருளாதார வரவு வந்து உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும். பொருளாதார ரீதியா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. ரூ. 1 கையில நிக்காது. ஆனா, உங்க பாக்கெட்ல இருக்கிற சொத்து, அதான் உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது, உங்களுக்கு பயன்படுதோ இல்லையா, மத்தவங்களுக்கு ஜாம் ஜாம்னு பயன்படும். உங்களால வந்துட்டு இல்ல அப்படிங்கிற வார்த்தைய இந்த பண விஷயத்துல சொல்லவே முடியாது. பல பேர் உரிமை கொண்டாடுவாங்க. ஆனா, உங்களால உங்களுடைய பணத்தவே மத்தவங்க கிட்ட இருந்து உரிமை கொண்டாடி வாங்க முடியாது. ஸோ, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. வரக்கூடிய இந்த திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இத சரியான முறையில சேமிப்புக்கு பயன்படுத்துங்க. அடுத்ததா குரு பகவான் உங்க ராசியில 9ஆம் இடத்துல இருக்கிறது. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப யோகமான அமைப்பு. மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகள்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்க நகைகளை வாங்குவீங்க. அந்த தங்க நகைக்கான சீட்டு கட்டுவீங்க.
அடுத்ததா சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் 11ஆம் வீட்ல இருக்காரு. இதன் காரணமா சினிமா துறையில கொஞ்சம் சிக்கல்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப முன்னாடி சொன்னேன்லயா, உங்களோட பேச்சுக்கள பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ பேச்சுக்கள்ல கவனம் இருக்கட்டும். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பேசணும். அடுத்த சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசியில 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதிகரிக்குங்க. அடுத்தா நிழல் கிரகம், பாம்பு கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேது பகவான் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கடன் வாங்கி செலவு செய்து கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 நிழல் கிரகங்கள், 2ம் பாம்பு கிரகங்கள் இல்லையா? இவங்க 2 பேரும் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வ தான் தூண்டியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல கவனமா இருங்க. சரிங்களா? பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமா இருங்க. கேது பகவான பொறுத்தவரைக்கும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது கவனமா இருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? முன்னாடி எனக்கு வந்து திக்குமுக்காட அளவுக்கு பணம் வரும்ன்னு சொன்னீங்க அப்படின்னா, பின்னாடி இப்படி சொல்றீங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? பணம் வருதுனாக்க, கையில 4 காசு இருந்தாக்க நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5, 10 வந்துட்டு மத்தவங்களுக்காக செலவு செஞ்சுட்டு இருப்போம். திக்குமுக்காட அளவுக்கு பணம் வருது அப்படின்னாக்கா, தாம் தும்முன்னு செலவு செஞ்சுரும். கையிருப்பு வைங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னது இதுக்காக தான். மேலும் உங்களோட ராசிநாதன் புதன் லாப ராசியில வராரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துடைய மத்தியில சூரியனும் வந்து இணையறாரு. இதுவரைக்கும் தாமதமா காரியங்கள் நடந்துச்சு இல்லையா? அந்த காரியங்கள் எல்லாமே மிக விரைவா நடக்கும். குறிப்பா அரசாங்க காரியங்கள், அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவ கொடுக்கும். அதற்கான முயற்சிகள நீங்க செய்ய வேண்டுங்க. புதுசா ஆடை, ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க இந்த காலகட்டத்துல. சின்ன சின்ன விழாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்ல நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். இதன் காரணமா ரொம்ப மகிழ்ச்சி வந்து வீட்ல இருக்கும். ஆனா உறவுக்காரங்களுடைய தலையீடு மட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க. நிறைய விஐபிகள்லாம் வந்துட்டு அவங்களா முன் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. எல்லாமே கரெக்ட் தான். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அடுத்து வரக்கூடிய 7 நாள் நிச்சயமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கடவுள் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல செக் வச்சிருப்பானே. அதையும் கொஞ்சம் சொல்ட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துப்பேன் அப்டின்னா, கவனம் தேவைப்படக்கூடிய இடம் பார்த்தோம்னாக்கா, பிள்ளைகளால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல கூடுதல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் இடத்துடைய ராகுவால, கேதுவால திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு காரிய தாமதத்த கொடுப்பாங்க இவங்கலாம். இவங்க 2 பேரும் உங்களுக்கு வந்துட்டு, "இவன் நல்லா இருக்கானே! கொஞ்சம் தட்டி விடுவோம். இவன் நல்லா இருக்கானே! கால தடுக்கி விடுவோம்." அப்படின்ற முயற்சியில ஈடுபடுவாங்க. ஆனா நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க, இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நிதானம் அவசியம். பேச்சுல மட்டும் இல்ல, செயல்பாடுகளிலும் நிதானம் இருக்கு. யோசிக்கலாம். பட் விவேகமா செயல்படுங்க. உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய சாதுரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அத கொஞ்சம் அப்படி, அப்படி பயன்படுத்தினா போதும். கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், இவங்களுடைய முழு திறமைய காட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல யாரும் நிக்க மாட்டீங்க. இவங்கள கோழைகள்ன்னு நெனச்சுட்டீங்க. இவங்கள ஏமாளின்னு நெனச்சுட்டீங்களா? கிடையவே கிடையாது. இவங்களுடைய உண்மையான குணத்த காட்டினாங்க அப்படின்னா, ஒருத்தரும் கரெக்ட்டான நிலையில இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தல தெறிக்க ஓட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ, இந்த சொல்லுவாங்க இல்லையா? விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு இல்லையா? "வேணாம், வேணாம், வேணாம். அவதாரம் எடுக்காதீங்க. அப்படியே இருங்க. எமோஷன் ஆகாதீங்க." அப்படின்னு சொல்லி தனுஷ் ஏமாத்தி வைப்பாரு இல்லையா? அது வந்து கன்னி ராசிக்காரங்களோட உண்மையான குணம். புரியுதுங்களா? இவங்களுடைய எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சுத்தியும் இருக்கக்கூடிய ஆட்கள் நல்ல விதத்துல இருப்பீங்க. இவங்க எல்லைய கடந்தாங்க அப்படின்னாக்க, நிர்வாகம் பொறுப்பில்லன்ற அளவுக்கு கன்னி ராசியுடைய முழு கோபத்த பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்க அவர் கூட இருக்கவே முடியாது. அடடா! இவனா? இப்படியான்ற அளவுக்கு, இவளா? இப்படியா? அப்படின்ற அளவுக்கு உள்ள வந்துட்டு வெறியாட்டம் காத்துட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு பூனை மாரி இருக்காங்க. அவங்க வந்து சிறுத்தைங்க. சீட்டா. பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. முக்கியமா கன்னி ராசி அன்பர்களே, இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு, "பார்த்து கம்முனு இருந்துக்கோ தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கூட காட்டுங்க. தப்பு கிடையாது. போதுமில்ல. உங்களுக்காக நீங்க தான் பேசக்கூடாது. உங்களுக்காக நான் பேசலாம்ல. நல்லது நடக்கும். ஓகேவா? ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமைகள்ல காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம், அதாவது எள் கலந்து குடுங்க. ரொம்ப நல்லது. உங்களுடைய கஷ்டங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு அந்த பரிகாரம் இருக்கும். முக்கியமா நம்மளுடைய முன்னோர்களுக்கு காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. நீங்களும் அமாவாசை நாட்கள்ல அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள வந்து செய்யுங்க. முக்கிய வழிபாடுகள மேற்கொள்ளுங்க. ஏன்னா, உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுக்கு பல விதங்கள்ல உங்க தலைய காத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும்
ரொம்ப பிடிச்சமான தாத்தாவோ, பாட்டியோ, நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லும், உங்க முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவுகள வாங்கிட்டு வந்து, அவங்கள வழிபாடு செய்றப்போ, அத வைத்து வழிபாடு செய்யுங்க. அது எப்படி உங்களுக்கு பயன் தரும்னு பார்த்தோம்னா, ஒரு தீராத பிரச்சனை இருக்கு இல்லையா? நம்மளும் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். கன்னிராசிக்கு பெரிய பிரச்சனை இருக்குங்க. குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உண்மை நினைச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சோ, அதற்கு தீர்வு வந்து உங்க முன்னோர்கள் ஏற்படுத்தி குடுப்பாங்க. அவங்களால அங்க வந்து மேலோகத்துல இருக்க முடியாது. தன்னுடைய பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களும் உங்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பலம் சேர்க்கணும் அப்டின்னா, நீங்க அவங்கள நினைவுபடுத்தி ஒவ்வொரு அமாவாசையும் அவங்களோட வழிபாட செஞ்சுகிட்டே இருக்கும்போது தான், அவங்களால உங்களுக்கு ஒரு வெளிச்சமான பாதைய ஏற்படுத்தி குடுக்க முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தர முடியும். செத்து போனவங்களால என்ன மேடம் பண்ண முடியும்? முடியுங்க. ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்த செய்யணும்ன்ட்டு அவங்க கடவுள்கிட்ட முறையிடுறாங்களோ, இல்ல காகமா வராங்களோ, ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல குடுப்பாங்க. இப்ப கிராமத்துல வழிபடக்கூடிய ஐயனாரு, அந்த கிராம தேவதைகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் தான. முன்னோருடைய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒண்ணுங்க. புரியுதுங்களா? சோ அத செய்யுங்க. நமக்காக, நம்ம கூட வாழ்ந்து, நமக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு குடுத்துட்டு போன நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு கன்னி ராசிக்கு பலங்க. பயன்படுத்துங்க.